12ஆம் வகுப்புக்கு பிறகு அதிகப்படியான தமிழக மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த கல்லூரிகள் மற்றும் கோர்சஸ்கள் தான் தங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் மத்திய அரசின் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அட்மிஷன் வழங்குகின்றது. குறைந்த கட்டணம், உயர்ந்த கல்வித்தரம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிகிரி, ரிசர்ச் ஃபெசிலிட்டி, ஸ்காலர்ஷிப், ஹாஸ்டல், பிளேஸ்மெண்ட் என இவ்வளவு வசதிகள் இருந்தும் அதிகப்படியான மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி தெரியாமலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பல்கலைக்கழகம் தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த வீடியோல இந்த பல்கலைக்கழகம் எப்பொழுது துவங்கப்பட்டது, என்னென்ன கோர்சஸ்கள் இருக்கின்றது, எத்தனை இடங்கள் இருக்கின்றது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் வசதி இருக்கின்றதா, இந்த வருடத்திற்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் குறித்தும் மேலும் அப்ளை செய்வதற்கான இறுதி நாள் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. மாணவர்களே, தமிழ்நாட்டில் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்கள் இருக்கின்றது. ஆனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்கள் அனைத்துமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேரடியாக உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள். வழங்கப்படக்கூடிய டிகிரி இந்தியா முழுவதும் உயர்ந்த மதிப்பை பெற்று தரும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு 2009ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் ஆக்டின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் திருவாரூர் மாவட்டம் நீலகுடி வளாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மத்திய பல்கலைக்கழகம். யுஜிசி அங்கீகாரம் பெற்று நேக் அக்ரிடேஷனை பெற்றிருக்கின்றது. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இங்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ரிசர்ச் ஃபெசிலிட்டி, நேஷனல் ஃபேக்கல்டி, ஹாஸ்டல், ஸ்காலர்ஷிப், லைப்ரரி, மாடர்ன் லெபார்டரி, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், பிளேஸ்மெண்ட் செல் என பல்வேறு வகையான சிறப்பம்சங்களை இந்த பல்கலைக்கழகம் பெற்றிருக்கின்றது. இதில் படிப்பதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 கியூட் யூஜி தேர்வை எழுதி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க முடியும். இந்த பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் பெறுவதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், கியூட் யூஜி 2026 தேர்வினுடைய ஸ்கோர் கார்டை டவுன்லோட் செய்ய வேண்டும். NTA அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டின் மூலம் உள் நுழைந்து ஸ்கோர் கார்டை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இந்த ஸ்கோர் கார்டு இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவில் அட்மிஷன் ப்ராசஸை உங்களால் தொடர முடியாது. எனவே இதை PDF வடிவிலே சேகரித்து ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான கட்டம் என்பது ரிஜிஸ்ட்ரேஷன். கியூட் தேர்வு எழுதியது மட்டும் போதாது. பல மாணவர்கள் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால், கியூட் ஸ்கோர் வந்த பிறகு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் பதிவு செய்ய மறந்து விடுகின்றார்கள். இந்த ஆண்டு 17/7/2026 மாலை 5 மணி முதல் 24/7/2026 இரவு 11:55 மணி வரை மட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அபிஷியல் போர்ட்டலிலே லாகின் செய்து கியூட் அப்ளிகேஷன் நம்பர், கியூட் ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பர்சனல் டீடைல், கேட்டகரி, கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் போன்ற விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஜெனரல், OBC நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மாணவர்களுக்கு 250 ரூபாயும், SC ST மாணவர்களுக்கு 150 ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தவுடன் அடுத்த கட்டம் கோர்ஸ் செலக்ஷன். இங்கேதான் பல மாணவர்கள் தவறு செய்கின்றார்கள். உங்களுக்கு எந்த கோர்ஸில் உண்மையாக ஆர்வம் இருக்கின்றதோ அதையே நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உதாரணமாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படித்திருந்தால் BSc ல பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி அல்லது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்சஸ்க்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்திருந்தால் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் இந்த கோர்சஸையும், காமர்ஸ் மாணவர்கள் BCom அல்லது BBA கோர்சஸையும், ஆர்ட்ஸ் மாணவர்கள் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, தமிழ், மாஸ் கம்யூனிகேஷன், சோசியல் ஒர்க் போன்ற பாடங்களையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். பாடங்களை தேர்வு செய்வதற்கு முன்பு கோர்ஸ் எலிஜிபிலிட்டியை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அடுத்து அனைத்து தேவையான ஆவணங்களையும் ஸ்கேன் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். பொதுவாக அப்லோட் செய்ய வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 10ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் சான்றிதழ், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், தேவையெனில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சான்றிதழ், PW சான்றிதழ்கள் போன்றவற்றை அப்லோட் செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு சான்றிதழ் உடனடியாக இல்லை எனில் பல்கலைக்கழகம் குறிப்பிட்டுள்ளபடி கையெழுத்தில் அண்டர்டேக்கிங்கை நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். அப்லோட் செய்யும் ஆவணங்களில் பெயர், பிறந்த தேதி, கேட்டகரி போன்ற விவரங்கள் கியூட் ஸ்கோர் கார்டில் உள்ள விவரங்களுடன் பொருந்த வேண்டும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த பிறகு யுனிவர்சிட்டி அனைத்து விண்ணப்பங்களையும் சரிபார்த்து மெரிட் லிஸ்டை வெளியிடும். மெரிட் லிஸ்ட் எவ்வாறு தயாரிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கியூட் பர்சன்டைல் ஸ்கோர், கேட்டகரி ரிசர்வேஷன், ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி மற்றும் சீட் அவைலபிலிட்டியினுடைய அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் என்பது தயார் செய்யப்படும். உங்கள் பெயர் மெரிட் லிஸ்டில் வந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். எனவே பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அடிக்கடி நீங்கள் பார்வையிட வேண்டும். மெரிட் லிஸ்டில் பெயர் வந்த பிறகு கவுன்சிலிங் ப்ராசஸ்கள் என்பது துவங்கும். இந்த கட்டத்தில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சீட் கன்ஃபர்மேஷன், அட்மிஷன் ஆஃபர் அக்செப்டன்ஸ், ஃபீ பேமெண்ட் போன்ற செயல்முறைகள் என்பது நடைபெறும். பல்கலைக்கழகம் கொடுக்கும் காலக்கெடுவுக்குள் ஃபீஸை நீங்கள் செலுத்த வேண்டும். இல்லையெனில் உங்கள் சீட் அடுத்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். இறுதியாக ஃபீ பேமெண்ட்டை வெற்றிகரமாக முடித்தவுடன் உங்கள் அட்மிஷன் என்பது உறுதி செய்யப்படும். அதன் பிறகு அட்மிஷன் லெட்டரை டவுன்லோட் செய்து தேவையெனில் ஹாஸ்டலுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். அடுத்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அகாடமிக்
அகாடமிக் கேலண்டர், கிளாஸ் கமென்ஸ்மெண்ட் போன்ற தகவல்களை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் கேம்பஸுக்கு ரிப்போர்ட் செய்து உங்கள் கல்வி பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்சஸ்கள் வழங்கப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சில கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஜியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஜியோகிராபி, அப்ளைட் சைக்காலஜி, எபிடமாலஜி மற்றும் பப்ளிக் ஹெல்த் போன்ற கோர்சஸ்களும், பிஏல எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, தமிழ், மாஸ் கம்யூனிகேஷன் போன்ற கோர்சஸ்களும், பிகாம், பிபிஏ மேனேஜ்மெண்ட், பிபிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, பேச்சலர் ஆஃப் சோசியல் ஒர்க், பேச்சலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல மியூசிக், பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனோடு சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கல்வி நிறுவனமானது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுடன் அகாடமிக் கொலாபரேஷனை பெற்றிருக்கின்றது. எனவே 2026ஆம் ஆண்டில் டெக்ஸ்டைல் மற்றும் ஃபேஷன் தொடர்பான சில யூஜி கோர்சஸ்களுக்கு அட்மிஷன் என்பது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவினுடைய கியூட் சமத்து போர்ட்டலின் மூலமாக நடைபெறுகின்றது. இதற்காகவும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான படிப்புகளுக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஜெனரல் கேட்டகரி மாணவர்கள் 60% மதிப்பெண்களுடனும், ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மாணவர்கள் 55% மதிப்பெண்களுடனும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி மாணவர்கள் 50% மதிப்பெண்களுடனும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சில படிப்புகளுக்கு 50% மதிப்பெண்களே போதுமானது. சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோர்சஸ்களுக்கும் தனித்தனியான சீட் மேட்ரிக்ஸ் என்பது இந்த அபிஷியல் வெப்சைட்டிலே தரப்பட்டிருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையிலும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்பதால் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்களை காட்டிலும் மிக குறைவான டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் மற்றும் கோர்ஸ் ஃபீஸ்கள் மட்டுமே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, தமிழ்நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்க வேண்டும் என்று கனவு உங்களுக்குள் இருந்தால் இந்த வாய்ப்பை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீர்கள். கியூட் ஸ்கோர் கார்டை வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யுங்கள். சரியான முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு படித்து வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.